ஹாய் அம்மர்சன் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கமாண்டுக்கான ரிப்ளை வீடியோ தான். அது என்ன கமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா, உடன் பிறப்புகள். ஐயோ ராஜா சொல்லுமே. ஆமாம், அம்மு அக்கா ராஜா அண்ணா அவங்க கூட பிறந்தவங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் சேனல் ரன் பண்ண புதுசுலேயே நாங்கள் சொல்லிட்டோம். ஏதாவது எங்கள் பேர், எங்கள் ஊர், எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டோம். அப்படி இருந்தும் ஊர் பேர் என்ன, நீங்கள் எப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டு இருக்கீங்க. என்ன புதுசாக பார்க்குறவங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் புதுசாக வரவங்க கேட்க தான் செய்கிறீங்க. அதுவும் இந்த கமாண்ட் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு பிரதர். அவங்களுக்காக தான் இந்த வீடியோவாகவும் நான் சொல்கிறேன். அவங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ தெரியல. ஓகே, அதாவது என் கூட பிறந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 அண்ணா, நான் ஒரே ஒரு பொண்ணு தான். எங்கள் வீட்டுக்கு கடைசி பொண்ணு நான் தான். இவங்க இவரே சொல்லட்டும், நீங்களே சொல்லுங்கள். என் கூட பிறந்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பையன், தம்பி. இவர் தான் எங்கள் வீட்டுக்கு தலைப்புள்ள அவங்க அம்மாவுக்கு. அதுக்கடுத்து என் குழந்தை நான் முதல்ல பார்க்கையில பார்த்துக்குங்க. அதாவது லவ் ப்ரப்போஸ் எங்களுக்குள்ள ஆச்சு. வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. எப்படின்னா ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க அம்மா கிட்ட, இவங்க தம்பிக்கிட்ட அப்படி எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. என் குழந்தை முதல்ல 8th ஸ்டாண்டர்ட் படித்தா ரொம்ப குட்டியாக இருப்பான். அவன் எனக்கு மெசேஜ் பண்ணுறான். மெசேஜ் எப்படி பண்ணுறான்னா, அப்போயில் ஒரு சீரியல் ரொம்ப ட்ரெண்டிங், சத்யாங்கிற ஒரு சீரியல் ட்ரெண்டிங் இருக்கும். அதில் இந்த பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்க அண்ணியை அண்ணியாரேன்னு கூப்பிடுவாங்க. ஞாபகம் இருக்கா? அது ஏதோ ஒரு சீரியல் தான். அது மாதிரி எனக்கு இவர் மெசேஜ்லேருந்து அண்ணியாரேன்னு வரும். யாரோட அது அண்ணியாரே, 8th படிக்கிற பையன் மெசேஜ் பண்ணுவானா அப்படிங்கிற டவுட்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா என் தம்பி தாண்டி மெசேஜ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என் குழந்தை நாங்கள் லவ்வர் மேரேஜ் பண்ணிக்கிற போகிறோம் அதெல்லாம் தெரியல. ஆனால் என்னை முதல்ல என் குழந்தை அண்ணின்னு கூப்பிட்டான், அண்ணியாரேன்னு கூப்பிட்டான். இப்ப வரைக்கும் அண்ணிங்கிற வார்த்தைக்கு மறுபேச்சே பேச மாட்டான். அவனை அந்த ஸ்டேஜ் ஒரு குட்டியா அதுக்கெல்லாம் பார்த்தேன். என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இவருக்கும் என் குழந்தைனுக்கும் ரொம்ப ஏஜ் டிஃப்ரெண்ட். அப்படித்தானே? அந்த 8 வருஷம் டிஃப்ரெண்ட். எங்க ரெடி இருக்கும் 8 வருஷம். அப்பா 8 வருஷமா 8 வருஷம் காலமா நீங்க தான் உங்க அம்மாவுக்கு செல்ல பிள்ளை. ஆமா, உன்னை கல்யாணம் பண்ண வரைக்குமே நான் தான் செல்லப்பில்லை. ஆமா, என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க வீட்டில் இவருடைய மதிப்பு மரியாதை எல்லாமே போச்சு. எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஊர் உலகத்துல எல்லாருக்குமே அப்படிதான். கல்யாணம் பண்ண வரைக்கும் அம்மாவுக்கு மகன் செல்லப்பிள்ளை. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் மகள் அவங்க அம்மாவுக்கு செல்லப்பிள்ளை தான். அது நான் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே ஓகே, பொண்ணுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. சரி, என்னமோ ஓகே. என் குழந்தைனுக்கு இன்னும் என்னுடைய அண்ணங்களுக்குன்னா மேரேஜ் ஆயிடுச்சு. எப்போ மேரேஜ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இனியன் சஞ்சனாவும் பிறந்தாச்சு, இனியனும் பிறந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆச்சு, அவங்களுக்கு குழந்தைங்க. இப்போ எங்கள் ஃபேமிலியிலே கல்யாணம் ஆகாத ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது என் குழந்தை தான். அடுத்த வருஷம். ஆமாம், அவனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற ஏஜ் வந்துச்சு. இப்போ அவனுக்கு 25 ஆச்சு. நெக்ஸ்ட் இயர் அவனுக்கு மேரேஜ். எப்படி வீட்டுக்கு மருமக வரப்போறான்னு தான் தெரியல. கூட்டிகிட்டு எப்படி வரமோ அது மாதிரி தான் வரும். ஜாலி வச்சிருக்க போறேன்னு தான் தெரியல. ஆமாம், குழந்தை இங்கே தான் கோயம்புத்தூர்ல தான். இப்போ நாங்கள் இங்கே ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னா எங்கள் கூடயே அவனும் வந்துட்டாப்புல. இப்போ 12th முடிச்சுட்டு காலேஜ், அந்த 12th முடிச்சுட்டு அந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்ச நாள் டைல்ஸ் வேலை பார்த்தாப்புல. அப்புறம் காலேஜ் படித்தாப்புல. அப்புறம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ அவனுடைய ஜாப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைல்ஸ் வேலை பார்க்கணுமா, அந்த ஒரு நேம் நம்மளுக்கு பிடிக்கல, நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் அவன் இப்போ எங்கள் நேட்டிவில் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்தான். அங்கேருந்து கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகி அப்புறம் இன்னொரு ஊரில் போய் அந்த ஒரு ஃபீல்டில் வேலை பார்க்குறான். ஓகே, கிரிக்கெட் விளாட்றாப்புல. அவனுக்கும் ஓகேமான சேலரி தான். ஏன்னா நம்மளுக்கு இங்கே வாடகை வீடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 20 ரூபாய் இல்லாமல் ஃபேமிலியை ரன் பண்ணுறதே கஷ்டம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அதே நம்ம ஊருங்கிற போது போதும் 20 ரூபாய். நம்மளுக்கு பைக் செலவு, பெட்ரோல் செலவுன்னு போகும். எனக்கு அங்கே தான் ரொம்ப செலவாகுது. ஒரு 15,000 பரவாயில்ல, 15,000 எடுத்து வச்சாலும் அவனுக்கு போதும். ஏன்னா அத்தை மாமா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவன் ஃபஸ்ட் அங்கே போயிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வயசான எங்கள் மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் எங்கள் அத்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, ஆப்ரேஷனாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக என் குழந்தை அங்கே போயிட்டான். அங்கே இருந்துட்டு நம்ம ஊர்லேயே ஒரு வேலையை ரெடி பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிட்டான். நெக்ஸ்ட் இயர் அவனுக்கு மேரேஜ். ஓகே, எங்கள் ஃபேமிலியிலே கடைசி மேரேஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது இவருடைய ஒரே தம்பியான பார்த்திபனுக்கு தான். ஓகே, என்னோட ஃபேமிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது சொல்லு. இப்போ என் ஃபேமிலியை பற்றி இவ்வளோ பேசுனீல்ல, இப்போ பேசு. ஓகே, என்னோட ஃபேமிலி பேசல, நான் பேசுனேன். இல்லை நானே பேசிக்கிறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா வேணாம், அது நானே சொன்னாதான் அது மரியாதை. ஓகே, ஏன்னா அம்மா அப்பா 2 அண்ணன், நான் ஒரு அழகான குடும்பம் தான். 5 பேராக இருந்தோம். என்னைக்கு இவர் வந்தாரோ அன்னைக்கே எப்படி பிரிஞ்சிருச்சு. இப்போ அம்மா அப்பா நான் 3 பேர் மட்டும்தான்.
நானா பிரிய சொன்னேன்? இல்லை நீங்கள் பெரிய சொல்லலை. எங்கள் அண்ணங்க 2 பேருமே என் கூட பேசுகிறதில்ல. நான் வீட்டை விட்டு வந்ததுலேருந்து பேசலை. இத்தனை வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆச்சு, 10-11 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் எங்கள் அண்ணங்க வந்து என் கூட பேசலை. என்னை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அம்மா அப்பா பேசிப்பாங்க. நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு நான் போகிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க ஒய்ஃப் கூட பேசுவேன். கல்யாணத்துக்கு அவங்களுக்கு தெரியாதுல்ல, ஃபஸ்ட்டு பொண்ணு பக்கம்ல அந்த மாதிரி தங்கச்சி கல்யாணம் ஆச்சுன்னு தெரியும், தங்கச்சி இந்த மாதிரி விரும்பி கல்யாணம் பண்ணிட்டா அப்படிங்கிற விஷயம் தெரியும். பட் தங்கச்சியும் இவங்களும் பேசிக்கிற மாட்டேங்கிற விஷயம் வந்து எங்கள் அண்ணனுடைய ஒய்ஃபுக்குன்னா தெரியாது. 2 பேர் மேரேஜுக்குமே போயிருந்தேன். அதாவது எங்கள் அண்ணனோ யாருமே எங்களை வந்து கூப்பிடல. எங்கள் அம்மா அப்பா வந்து என் ஹஸ்பண்டை கூப்பிட்டாங்க, என்னையே கூப்பிட்டாங்க. ஆனால் பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு முன்னாடியே நிச்சயமாக அதுக்குலாம் என்னை கூப்பிட்டாங்க. நான் போய் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன் பர்சனலாக. அதுக்கடுத்து கல்யாணத்துக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து கோயம்புத்தூருக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு நீங்களும் தங்கச்சியும் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் வந்து அவங்க பேசலை, நாங்கள் அந்த மேரேஜுக்கு வரலைங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அம்மா அப்பா முடியவே முடியாது, நீங்கள் எனக்காக நீங்கள் வந்தாகணும் அப்படின்னு எங்கள் அம்மா அப்பா இவரை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சொன்னதுக்காக எங்கள் அம்மா அப்பா மேலே இருக்கிற பாசத்துக்காக இவர் அந்த கல்யாணத்துக்கு வந்தாங்க. நான் வந்து இந்த வீடியோவில் பார்க்குறவங்களும் கேட்டாலும் கேட்க வாய்ப்பு இருக்கேம்மா, நீ ஓடி போனேன் அப்போ உங்கள் அண்ணன் உங்க கூட பேசாமல் தானே இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உண்மைதான், என்னை வளர்த்தாங்க, பார்த்தாங்க. இருந்தாலும் வீட்டை விட்டு வந்துட்டேன். நான் வந்து அவங்கள்ட்ட போய் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் போய் நின்னது கிடையாது. என் ஹஸ்பண்ட் அடிக்கிறாரோ, என் குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை அப்படி போய் நின்னதில்லை. ஹஸ்பண்ட் எப்படி ஒன்றே அடித்தாரு? என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம வீட்டை விட்டு வந்துட்டோம், அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வாழ்ந்து தான் ஆகணும்னு வாழ்ந்தேன். ஆனால் அவங்க வந்து நான் போனப்போவும் என்னை வந்து ஏற்றுக்கல. கல்யாணத்துக்கு நான் போனேன், அதுக்கப்போ என்னை ஏற்றுக்கல. என் ஹஸ்பண்டு கூட அவங்க பேசலை. சரி, முடிஞ்சு போச்சு. அப்புறம் 1 இயரில் செகண்ட் அண்ணனுக்கு மேரேஜ் வச்சாங்க, அதுக்கும் போனோம். ஆனால் சின்ன அண்ணன் வந்து குழந்தைங்க கூட பேசுவாங்க. சஞ்சனா இனியன் கூட கோயம்புத்தூருக்குனா வருவாங்க, நாங்கள் இருந்த பழைய ஏரியாவுக்கு வருவாங்க. குழந்தைங்களை மட்டும் வர சொல்லி குழந்தைங்க கூட மட்டும் ஏதாவது ஸ்நாக்ஸு குழந்தைங்களை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் சின்ன அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து அப்புறம் குழந்தைங்க கூட பேசுறதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். என்ன தெரியுது, என்னைய வந்து கல்யாணம் தான் ஒரு ஒரு விஷயத்தோட எண்டுன்னு தெரியுது. ஏதோ என்னைக்காவது ஒரு நாள் நாங்கள் வந்து சேரணும், பேசணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது வரைக்கும் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி இப்போ எங்கள் அம்மா அப்பா பேசுகிறாங்க, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னாலும் எங்கள் அண்ணங்க வீட்டிலே இருந்தாலும் நான் படுக்கல பேச மாட்டாங்க. இருந்தாலும் நான் போவேன், வருவேன், இருப்பேன். அதுக்குன்னா ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன். எங்கள் அம்மா அப்பா பேசுகிறாங்கன்னா நீங்கள் அந்த பொண்ணு கூட பேசக்கூடாது, அந்த பிள்ளை தான் ஓடி போயிட்டால, அவள்கிட்ட ஏன் பேசுகிற, அவளை ஏன் வீட்டுக்கு வர சொல்கிற அப்படின்னா எனக்கு பண்ணதில்லை. எனக்கு 2 பிள்ளை பிரசவமும் எங்கள் அம்மா தான் பார்த்து விட்டாங்க, எங்கள் அப்பா தான் பார்த்தாங்க. அந்த டாக்டர் பார்க்கலையா? உங்களுக்கு என்ன தெரியும், இதே 2 குழந்தையும் ஜிஹெச்சில் தான் பிறந்துச்சு. எங்கள் அப்பா வந்து அந்த கொஸ்கடியில் எங்கள் அப்பா வந்து கொத்தனார் வேலை தான் பார்ப்பாங்க. எங்கள் ஊர் ஜிஹெச்சில் அங்கேயே வேலை பார்த்துட்டு சாயங்காலம் வந்து அந்த சிமெண்ட்டு அந்த காலோடையே வந்து அங்கேயே தூங்குவாங்க. அந்த கொஸ்கடியில் காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு குழந்தைங்க பார்க்க வருவாங்க. அந்த வாழ்க்கைனா எங்கள் அம்மா அப்பா இல்லைன்னா எனக்கு 2 பிள்ளைங்க டெலிவரி ஆச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். நான் என்ன துபாயில் மேய்க்கிறான் கம்பெனியில் எவ்வளோ ஆகுறேன், நானும் டைல்ஸில் தான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க. இதே இவங்க சைடோ இவங்க யாரும் வந்து அந்த அளவுக்கு என்னை இருந்து பார்க்கல, வைக்கல. எங்கள் அத்தை வந்து எங்கள் அப்பு இனியனுக்கு மட்டும் வந்து அதுவும் செகண்ட் பேபிக்கு வந்து எனக்கு ஏதோ இஷ்யூ சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து சிசேரியன் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது, இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவர் வந்து வீட்டில் அப்டேட் பண்ணியிருப்பார் போல. என் ஒய்ஃபுக்கு ஏதோ ஒரு ஆயிரம், என் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதாவது எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் என்னை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, அதாவது இங்கே டெலிவரி பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏதோ இவளுக்கு ஏதோ ஆக போகுது அப்படின்னு இவர் பயந்து இவங்க வீட்டில் சொல்லி என் ஒய்ஃபை வந்து பாருங்கள், என் முன்னாடி நீங்களும் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் எங்கள் அத்தை வந்து இனியன் வந்து டெலிவரி ஆகிறதுக்கு முந்தின நாள் வந்துட்டாங்க. அந்த நைட் ஃபுல்லாக இருந்தாங்க. அடுத்த நாள் இனியன் டெலிவரி ஆனால் இனியன் டெலிவரி ஆகிட்டு அந்த ஒரு நைட் 2 நைட் இருந்துட்டு அவங்க போனது தான். அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சு ஒரு வார்த்தை அவங்க ஃபோன் பண்ணி கேட்கல, என்னை வந்து பார்க்கவும் இல்லை. ஆனால் எங்கள் அம்மா அப்பா கடைசி வரைக்கும் கூட இருந்து பார்த்தாங்க. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள்லாம் எங்கள் அம்மா பார்த்தாங்க, நல்லது கிடையாது செய்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுடைய உழைப்பு அதுலேருந்து வரதை எனக்கு வந்து செய்வாங்களே தவிர எங்கள் அண்ணங்கள்கிட்டையோ எங்கள் அண்ணங்க ஃபேமிலிக்கிட்டையோ அவங்கக்கிட்ட வந்து எதிர்பார்த்து எனக்கு எதுவும் செய்யலை. அவங்க மூலியமாகவும் எனக்கு எதுவும் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு நல்லது கெட்டது எங்கள் அண்ணங்க பார்த்தாங்க, ஆனால் அதுக்கப்புறம் இல்லை. அதுதான் என்னுடைய ஃபேமிலி. இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த வீடியோவில் தான் சொல்கிறேன்.
ஆனால் இதுக்கு முந்தின வீடியோனா இந்த அளவுக்கு டீப்பாக எந்த விஷயத்தையுமே நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் இந்த வீடியோ நான் சொல்கிறேன்னா இது கண்டிப்பாக இது ஒரு பெரிய பூகம்பமாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வீடியோஸ் வந்து எப்படியும் லவ் ஸ்டோரியே போடாததுக்கு காரணம் வந்து நீங்கள் கேட்டிங்க. லவ் ஸ்டோரி போடாததுக்கு காரணமும் இந்த விஷயந்தான். இதுவரை போட்ட லவ் ஸ்டோரினா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சில நாங்கள் பண்ண திருட்டு வேலைகள்லாம் சொல்லியிருப்போம். இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எங்கள் அம்மா அப்பா கிட்ட என் சொந்த பந்தம் காதில் போய் உன் மகன் இப்படி இருந்தாலாம்ல அப்படி இருந்தாலாம்ல அங்கே சுற்றினாலாம்ல இங்கே சுற்றினாம்ல இந்த விஷயங்கள்லாம் அவங்க காதுக்கு போய் அவங்களுக்கு வந்து ஒரு ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த விஷயமும் எப்படியும் அவங்க காதுக்கு போயிடும். நான் யாரை பற்றி பேசணும்னா அவங்க விஷயங்கள் போயிட்டு எங்கள் அம்மா அப்பா வந்து இடையில இருக்கிற எங்கள் அம்மாவா உன் மக இப்படி பேசினா வீடியோவில் உன் மக அப்படி பேசினா அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள் வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இவங்க ஃபேமிலியை பற்றி அப்படி கிடையாது. நான் என்ன சொன்னாலும் என் மாமியாவை திட்டினாலும் ஒரு வார்த்தை கூட 4 பேர் சொன்னால் கூட என்ன உன் மருமக வந்து வீடியோவில் அப்படி சொல்கிறாளே அப்படியே பார்த்து சொன்னாலும் எங்கள் அத்தை எதுவுமே கண்டுக்கிற மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அத்தைக்கு தெரியும் நம்ம எப்படியோ நம்ம அப்போ தான் நம்ம மருமக நம்மளை பற்றி சொல்லும் அப்படி. ஆனால் எங்கள் மாமியாவுக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், எந்த அளவுக்கு இருந்தோமோ இப்போ அந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கும். என் மாமியாவும் நானும் அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோம். ஆனால் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாற்றங்கள்லாம் இதெல்லாம் ஒரு தனி வீடியோவாக எனக்கும் என் மாமியாவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்னா ஒரு தனி வீடியோவாக தான் போடுவேன். ஏன்னா அப்படி இருந்தோம். நான் எதிரி பூடு ஏன்னா வீட்டுக்கு வீடு வாசப்பட்டதில்ல, யார் வீட்டில் சண்டை நடக்காமல் இருக்குது அப்படின்னா ஒரு சூழ்நிலை நானும் என் மாமியாவும் எப்படி சொல்கிறது மயிர்பூடி சண்டை வராதான் காரணம். மற்ற வார்த்தைகளால் என் மாமியா வந்து என்னை ஒரு வார்த்தை அவளை இவளை அப்படின்னு திட்டுனது கிடையாது. நானும் அவங்கள மரியாதை இல்லாமல் இது நாள் வரைக்கும் ஒரு வார்த்தை கூட நான் அவங்கள பேசினது கிடையாது. அந்த மாதிரினா கிடையாது. ஆனால் ஒரு எனிமையாக இருப்போம். அவங்க என்னையை பார்த்தா அங்கிட்டு திரும்பிக்கிறது, அவங்கள பார்த்தா நான் அங்கிட்டு திரும்பிக்கிறது அப்படின்னா இருந்தோம். பட் காலப்போக்கில் இனியன் பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அத்தை வந்து டோட்டல் சேஞ்சு. எங்கள் அத்தை இது எங்கள் அத்தையா அப்படின்னு தான் நான் இவர்கிட்ட அடிக்கடி கேட்பேன். என்ன இது உங்கள் அம்மாவாங்க இல்லைங்க இப்படி இருக்கிறாங்க. எங்கள் அத்தையும் சரி எங்கள் மாமாவும் சரி, எங்கள் மாமா மேலே என் குழந்தை மேலேயோ எந்த இது நாள் வரைக்கும் கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷத்தில் ஒரு குறை கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவருமே அப்படி தான். எங்கள் அம்மாவை பற்றியோ எங்கள் அப்பாவை பற்றியோ ஒரு குறை கூட எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி இவர்கிட்ட குறை சொல்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டதில்ல. அதே மாதிரி என் குழந்தைன்னு சரி என் மாமனாவும் சரி அந்த குறை சொல்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டதில்ல. ஆனால் நான் வந்து கல்யாணம் பண்ணி வரையில் ரொம்ப சின்ன பிள்ளை. அப்போ தான் எனக்கு 19 வயசே ஆகுது. ஆனால் என் அத்தை வந்து சரி அம்மா அப்பாவை விட்டுட்டு இந்த பொண்ணு வந்துச்சு, எனக்கு வந்து அவங்க எல்லா வகையிலுமே எடுத்து செலுத்தி எனக்கு வந்து எந்த வகையிலுமே என்னை வழிகாட்டி எனக்கு கொண்டு வரல. நானா எல்லாமே நானா எங்களுக்குன்னு எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுமே இல்லைன்னு பாருங்களேன். ஒரு இந்த வீடியோ எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே போய் முடிக்குதுன்னே தெரியல. ஸ்டாப். ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ எதுவரை உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சுன்னு தெரியல. அதிகமாக நானும் பேசியிருக்கேன், இவர் எதுவுமே ஏன் உங்களுக்கு தெரியுதோ அந்த பின்னாடி நடக்க போகிற விஷயங்கள்லாம். யார் வந்து கேட்டு எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. வந்தா வா, வரலைன்னா போயிட்டே இரு, அவ்வளோதான் நம்ம கணக்கு. என் கூட வரக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து என் முன்னாடி மட்டும்தான். நீ மட்டும் வந்தீங்கன்னா போதும், மற்ற யாரும் வரணும்னு தேவையே இல்லை. வர்றியா வா, பேசுறியா பேசு, பேசுகிறேன்னா போயிட்டே இரு. அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, அத்தை மாமாவாக இருந்தாலும் சரி, மாமா மச்சானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவ்வளோதான். எனக்கு தேவை எனக்கு வாழ்க்கையில் தேவை 2 மட்டும்தான். ஒன்று என் பொண்டாட்டி, இன்னொன்று எனக்கு தொழில், அவ்வளோதான். இது 2 இருந்துச்சுன்னா நான் போயிட்டே இருப்பேன். மற்ற எதுவுமே வாழ்க்கையில் தேவையில்லை. ஓகே இந்த வீடியோ எதுவரை வந்து இதில் முக்கியமாக இந்த கமெண்ட் கேட்ட பிரதர் பேர் வந்து சிவா அப்படின்னு தான் எழுதியிருந்துச்சு. ஓகே பிரதர் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க. ஓகே தேங்க்யூ பிரதர். ஓகே தேங்க்யூ, பாய்.